கருப்பசாமி கண்ண குத்தமன்னு சோரூட்டி வளர்த்தீக கையாளாகாத பிள்ளைய பெத்து கண்ணீரை விட்டி அடுத்த ஒரு செம்மத்தில் நீங்க என் பிள்ளைய பொறுக்கணும் உங்ககிட்ட பட்ட கடனு நான் வந்து அடைக்கணும் அடுத்த ஒரு செம்மத்தில் நீங்க என் பிள்ளைய பொறுக்கணும் உங்ககிட்ட பட்ட கடனு நான் வந்து அடைக்கணும் சும்மாட்டு தலைமையிலே தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவை எடுப்பு வேணும் அப்ப கூட நான் இருப்பேன் என்ன சுமையா நினைக்காது பெரும் சுகமா நினைச்சே அம்மா என்ன சுமையா நினைக்காது பெரும் சுகமா நினைச்சே அம்மா உன்னோட வடிமேல தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே சத்திரலாடு அந்த நீரு தொடுவம்மா உன்னை வரவா நினைச்சேனம்மா உள்ள உரமா தெளிச்சேனம்மா இப்படியெல்லாம் தாய்கத்தைக்காக பாட இருந்த போதிலும் ஆளு கருபாலு நான் கூடலாம் ஆட்டாவலான சாராது சாரை பாக நாம் காய்க்கலாம் அம்மா அவளான இனி பார்த்து செய்தொழில் மேன்மையுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற சக்கரை தேவனிக்கு காலமையா காத்திருக்க தாயிருக்கு கவலைகள் ஏது அம்மா வாசலிலே வாக்களித்து வாழ்த்திடத்தாரு நான் தாரியம்மா உண்டகத்தாரு நல்ல வெள்ளை தீரம் மொழியிலே அம்மா வாசலிலே வாக்களித்து சொல்ல நல்ல பன்னீரிலே நீராடு போட்டோட்டது இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாலாகுதம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் என்னடாகாதா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா Thank you.
இத்தனை நாள் உன்னை கொண்டு மறைத்தவன் சின்னம் சிறு வயதனுடன் எனக்கு ஒரு மனைவி உண்டு கோபம் கொள்ள வேண்டாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் சங்கீதோ எங்கள் சம்சாரம் கண்டுகொள்ள முடியாமல் தண்ணீரிலே ஆகாயமே தண்ணீரிலே நீராடும் பூந்தோட்டமே மருது சாங் நெஞ்சையுள்ள பாடலிலே என்னை நான் கொடுத்து விட்டேன் ஏழு இசை பாடலிலே தன்னை நான் மறந்து விட்டேன் நெஞ்சையுள்ள பாடலிலே என்னை நான் மறந்து விட்டேன் ஏழு இசை பாடலிலே தன்னை நான் கொடுத்து விட்டேன் என்னுடைய பூவாளமே உன்னுடைய நாவாளமே சங்கீதோ எந்த சம்சாரோ இனி உன்னை விட்டு நான் வாழ பார்த்து ஆராயவே கண்ணீரிலே நீராக பூந்தோட்டமே இன்னாக்கு இன்னாதான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபவம் நம்மளாகாத முடியாமல் வாழ்ந்தாங்களா மன்னர் மன்னவா உங்கள் பொன்னான பாதங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம் மங்களமாக வாழ்ந்திருக்க வேண்டும் மந்திரியாரே அதிகாரம் பெற்று பெருவாழ்க மந்திரியாரே அகட்டும் மன்னா தகவல் சென்று வந்தீங்களா ஆமா மன்னா மாதம் ஒன்று மாரிமலை பொழிந்ததாம் மாதம் ஒன்று மாரிமலை பொழிந்ததாம் மக்களுக்கு வெள்ளாமல் செழித்ததாம் மக்கள் நிறைவாகவே நாடு நிலமாகவே மக்கள் நிறைவாகவே வாழ்ந்தார என்றார ஊர் பேசலும் ஒன்றே நிலமென்று பாடுவோம் பாடுவோம் மந்திரியாரே ஆலயம் திருப்பது சாலமோன் என்று என்பார்கள் கோயில் அவர்ல குடியிருக்க கூடாது இருக்கவே கூடாது சரி இருக்கட்டும் ஊர் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் அல்லவா எந்த குறையும் இல்லையே இல்லை எனக்கு வயது என்ன உங்களுக்கு 60 என் மலையாளுக்கு 55 இந்த நாட்டின் இளவரசி மகாராணியாகப்பட்டவள் நிறமாக கற்பனையாக உள்ளார்கள் என்ன இப்பவுமா ஆனா இந்த வயசுலயும் நீங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க 60 வயது கடவுள் கண்டிருந்து பார்க்கணுங்க கடவுள் கண்டிருந்த பார்த்தா தான் கண்டிப்பா எதுவுமே நடக்கும் அது உண்மைதான் கடவுள் பாப்பாரு அதுக்கு நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தாங்கள் கிளம்பிட்ட போகணும் உங்களுக்கு தான் வயசாச்சு நீங்க கிளம்பிட்டு போவீங்க சரி நான் வீட்டுக்கே போக முடியல என்ன பேர் கிளம்பி போக சொல்லி மந்திரியாரே தவறாக நடிக்க வேண்டாம் மருத்துவம் பார்க்கும் பாட்டி அழைத்து வந்து மருத்துவத்தை பார்க்க வேண்டும் அப்படியா அப்படியாகட்டும் சென்று வருகிறே சென்று வாருங்கள் நன்றி மன்னா நீங்க போட்ட போடு பெரும்போடு என்ன நாட்டு மக்களுக்கு அன்னதானம் அப்படியா உண்மைதான் அதனால் இறைவன் கண் திறந்து முதல் முறையாக உயிருடன் 3 பெண் குழந்தைகள் வந்திருக்கிறது 3 பெண் குழந்தைகளா உண்மைதான் மன்னா எங்கும் நடக்காத அதிசயம் யாரும் கேட்காத அதிசயம் அல்லவா ஆமா மன்னா ஏதோ சத்தம் கேட்கிறதே
மந்திரி அம்மா என்ன நல்லா இருக்கு. இன்னையா மேல இருந்து கீழே பாக்குற ஒரு மாதிரியா இல்ல எவ்வளவு உழைச்சாலும் ஒண்ணுக்கு மேல ஆக மாட்டேங்குது. என்னது உழைச்சா நீங்க மட்டும் எப்படி இந்த வயசுல? என்ன வயசுல உடம்பு பெருசு, மன்னர் பெருசு, பணபலம் படைபலம் அதிகம். அதெல்லாம் சரி, ஏன்னா ஒரு நாட்டோட அரசர் இல்லையா? நம்ம ஆனா அதுவுமா என்ன என்ன சொன்னீங்க ஒரு மாதிரி நம்பிக்கை நம்பிக்கை அந்த கைதான் வண்டி ஏறி போயிடுறாரு. நீங்க செஞ்சது அந்த மாதிரி. என்னத்த செஞ்சேன் கோயில் கோயிலா போய் குழந்தை வரம் கேட்டு பூஜைகள் செஞ்சீங்க. உண்மைதான் நல்ல பலன். கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கணும். சரி இங்க அரண்மனையில மகாராணிக்கு அடியில கிழிச்சுக்கிட்டு கொடுத்து வேப்ப பழத்தை பிரிக்க விட்ட மாதிரி என்ன பத பத அண்ணா, முன்பதாக 3 பெண் குழந்தைகள். சரி இப்பொழுது மீண்டும் உயிருடன் 4 பெண் குழந்தைகள். மொத்தம் 7 பெண் குழந்தைகள். 4 3 7. நாயத்தை கேளு. இந்த 7 குழந்தைகள் அவருக்கு கண்களுக்கு காட்ட வேண்டுமே. ஐயோ அண்ணா, என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? மன்னா, நாட்டு மக்களிடம் நீங்கள் செல்லும் பொழுது அதோ வருகிறார் மன்னர் கோட்டை பெருமாள் என்பார்கள். தாங்கள் சென்ற பிறகு அதோ போகிறார். இவரெல்லாம் ஒரு நாட்டோட அரசனா? மக்கள் இல்லாத மாபாவி, பிள்ளை இல்லாத பெரும்பாவி என்றெல்லாம் பேசுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்றோ வெள்ளிக்கிழமை ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. இந்த 7 பெண் குழந்தைகள் பிறந்த நாட்டு மக்களிடம் சென்று பரிசாற்றி அறிவித்தால் அனைத்து மக்களும் அலைகடல் திரண்டு அரமனைக்கு வருவார்கள். அந்த குழந்தை அழகாக இருக்கிறது, இந்த குழந்தை அழகாக இருக்கிறது, வர்ணித்து பேசுவார்கள். கல்லை விட்டடித்தாலும் காயம் மாறிவிடும், கண்ணை விட்டடித்தால் திருஷ்டி விழுந்துவிடும், நோய் வந்துவிடும், மீண்டும் குழந்தைகள் இறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் அதனால் குழந்தை பிறந்த விஷயத்தை நாட்டு மக்களுக்கு ஒருவர் கூட தெரியப்படுத்த கூடாது என்பதுதான் இந்த மந்திரியோட அன்பான வேண்டுகோள். தாங்கள் 7 குழந்தைகளும் கண்ணு கருத்துமாக வளர்ப்பது தாங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். குழந்தை பிறந்தது யார் யாருக்கும் தெரியும்? 4 பேருக்கு தான் தெரியும். நானும் சொல்ல மாட்டேன், படியாலும் சொல்ல மாட்டார்கள், மருத்துவம் பட்ட பாட்டியும் சொல்ல மாட்டாங்க. தாங்கள் யாரிடம் சொன்னால் உடன் தலையாகப்பட்டது அப்படியே தண்டிக்கப்படும். நானே சொல்லக்கூடாதுங்கிற நான் போய் எப்படி சொல்லுவேன்? இருந்தாலும் தண்டனை அதிகமானால்தான் தப்புகள் குறையும். ஆமாமண்ணா ஆமாமண்ணா, கண்டிப்பாக நீ சொல்ல மாட்டீங்க, நம்பிக்கை இருக்கு. 7 குழந்தைகளுக்கும் தெய்வீக பேராக இருக்க வேண்டும். நல்ல பேரா வைங்க. தெய்வீக பேர் மூக்காயி. அதெல்லாம் பழைய பேரு. சிலுக்கு. என்ன சிலுக்கு? சில்க் சிந்து அதெல்லாம் அது வேணாமையா? ஆமா. நக்குமான் வைக்குமா? என்ன தயா தேனை ஊத்தணும், அது ரொம்ப வேலை. இல்ல ரொம்ப உருவசி. ஆமா, அதெல்லாம் வேணாம். மன்னா, தாங்களால புரிய சீமை தெலுங்காபுரி சீமை. தாங்கள் பெயரோ கோட்டை பெருமாள். குழந்தைகள் பிறந்தது வெள்ளிக்கிழமை என்று. ஆகையால் தாங்களையும் இந்த நாட்டையும் சம்பந்தமாக வைத்து 7 குழந்தைகளுக்கு ஒரே பெயராக தெலுங்காய். மந்திரியாரி அப்படியாகட்டும். 3 நாள் இல்லை 1 நாள் விடுப்பு தருகிறேன். மனைவி மக்களோட சந்தோஷமா வந்துட்டு மீண்டும் வெளியே வர வேண்டும். நியாயமா மன்னா? ஏன் என்னைக்குமே வீட்டுக்கு கூட மாட்டேங்கிறீங்க? சரி, வாரமனால் நகர்வலம் சென்றுவார்கள், நாட்டு மக்களுக்கு என்ன குறை நிறை என்பதை பார்த்துவார்கள் என்று அனுப்பிவிடுகிறீர்கள். உண்மைதான். பிறகு விவசாய நிலங்களை விலங்குகள் அழித்துக் கொண்டிருக்கிறது, அவைகளை விரட்டி விட்டு வாருங்கள், நவரத்ன மந்திரிகளோடு அழைத்துச் செல்லுங்கள் என்று 9 மந்திரிகளை அனுப்பிச்சு விட்டுறீங்க. உண்மை. நாங்க போயிட்டு கொஞ்சம் அரண்மனைக்கு வர்றதுக்கு 15 நாள் 20 நாள் கஷ்டம். இப்பதான் குழந்தை பிறந்த சந்தோஷம்ங்கிறீங்க, அது 1 நாள் மட்டும் விடுப்பு தரங்கிறீங்க. இன்றும் தரமாட்டேன். காலையில சொல்லிடுவான், நினைவு இருக்காது. இருந்த பதிலும் அழக வேண்டாம். உன் கண்ணில் நீர் வழிந்தால் கண்ணம்மா நெஞ்சில அது கொட்டதால இவ்வளவு பிரச்சனை. சரி, சென்று வருவோமா? ஆகட்டும் அண்ணா, அப்படி ஆகட்டும். சென்று வருகிறேன். பாருங்கள். हेलो AVR ऑडियंस हेलो
இசை பாடி மகிழ்ந்திட பரமத்தார் அணிவின உடைப்பார் அம்மா அணிவின உடைப்பார் பரமத்தாயம்மா அன்புமகள் என்னை அன்பு சார்ந்த பெரியவர்கள் தாய்மார்களுக்கும் ஊர்ஜத்தர் அவர்களுக்கும் ஊர் நாட்டம் ஐயா அவர்களுக்கும் காவல்துறை ஐயா அதிகாரி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வணக்கம். கருணையுள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா
இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்கிறீங்க. எனக்கு தான் உடம்பு சரியில்லை. நாத்தாமலை ம். தெலுங்காவரி சீமை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறோம். எங்களை எல்லோரும் தெலுங்காய் என்று அழைப்பார்கள். நாங்க அக்கா தங்கச்சி 7 பேரு. சரி 7 பேர் இருக்கிறோம். சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்திருந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழ இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்திருந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழ இந்த அன்பு கதையே. பட்டு துணியே ரத்தினமே முத்தினமோ சேர்ந்து வந்த சித்திரமே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்ததிந்த செல்ல கிளியே,
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும், ஆடணும், போடணும், ஓடணும், ஓடியாரணும். கட்டி காத்த அப்படியே எல்லாம் ஜாஞ்சு போச்சு. படையெல்லாம் ஜாஞ்சு போச்சு. இன்னைக்கு நந்தவனம் போலாமா? நீ வரவே வேணாம், போறவங்களோட போ, என்னோடலாம் வராது. நீ என்னோட வராத சாமி சாமி உங்க ஆள்ல கூட அடி ஏடி சின்ன புள்ள அவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள அடி ஏடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள அடியே சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள மலர மலர மலச்ச அடிடா கொஞ்ச நேரம் மட்டும் விளையாண்டுட்டு வர சொல்லியிருக்காரு. கல்லடி பட்டாலும் எல்லாம் கண்ணாடி படக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா மடியை தட்டலாமா? தட்டக்கூடாது. ஏன் தட்டக்கூடாது? அப்பா மொழியை தட்டினா நத்தம் வரும். எல்லாரும் அப்புறம் தோரம் குறிச்சு வந்துடும். புளிதிப்பட்டி. புளிதிப்பட்டி. ஆமா. நீ இருக்க. நீ இருக்கேன். உங்க அக்கா இங்க. அக்காவா வருவாங்க. தெலுங்காயே அக்காதான் வரணும்ல. உன்னிடத்தில் என்னை கொடுத்தே
உங்களுக்கு அமைச்சு கொடுத்த நந்தவனம் எல்லாம் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, உங்க சந்தோஷத்துக்காகத்தான் நந்தவனம் அமைத்தது. அப்பா யார் கண்களுக்கு தெரியாம அரண்மனையில இருக்க சொல்லிருக்காரு. யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. பற்றக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருப்போமா? ஆமா, அதுக்குதான் வந்திருக்கிறேன். அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. இவரங்கமடியில் தெலுங்காயாக விடைபெற்றுள்ளிருக்கும் பாசத்துக்குரிய மணவையை சேர்ந்த ஜெயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. மனமார்ந்த நன்றி. அப்பா கொஞ்ச நேரம் மட்டும் விளையாட்டு யாருக்கு தரமான சொல்லியிருக்காரு. ஒரே விளையாட்டு ஓடியே போறோமா? பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன், நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன், நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். கண்ணி போட்டு Oh,
அப்பா வர்ற மாதிரி இருக்கு, வர்றதுக்குள்ள ஓடி போயிருவாங்க. போவா சித்தப்பே வந்திருக்காங்க போங்க. ஜெய் சாத்தையா எடுத்து போத்தையா. அன்பார்ந்த பெரியவர்களே, இந்த தூங்குறவு தயவு செய்து எந்திரிச்சு உட்காருங்க. சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி வருகிற நேரம். இந்த இடையில தூங்குறவு தயவு செய்து எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்கம்மா. தூங்குறவங்க எல்லாரும் இந்த தூங்குறவ உட்காந்துருக்கிறவங்க தூங்குறவங்களை எழுப்பிடுங்க. இந்த இலை கொடுக்காத நேரத்தில் யாரும் தூங்கக்கூடாது. சின்ன கருப்பு பெரிய கருப்பு வர போறாங்க. குழந்தைய தூங்கினாலும் தூக்கி மடியில் வச்சுக்குங்க. ஏன்னா சாமியாடி வரவங்க மேலே காண விழுந்துருவாங்க. எந்திரிச்சு உட்காருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே எழுப்பி விடுங்க. எழுப்பி விடுங்க, எழுப்பி விடுங்க. ஹலோ ஹலோ அண்ணா எக்கோ வச்சுங்க. ஹலோ ஹலோ ஏய் 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 வந்து கொண்டிருக்கின்றேன். வெள்ளி மலை சின்ன கருப்பு ஆளுமிடோ வெள்ளி மலை
செய்யும் சுங்கமெட்டு குதிரையாடி குதிரையாடி கருப்பை வீச்சருவா தான் பிடிச்சு வெள்ள குதிரையாடி அவ வெள்ள குதிரையாடி வீச்சருவா கைபிடித்து காரி குதிரையாடி குதிரையாடி கருப்பை கட்டளையே கட்டழகன் வாழனடா சவுண்ட் குறைக்காம ஏய் 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 உள்ளே சின்ன கருப்பு
கொல்லிமலை காட்டிலே 5 நெத்திரி சட்டி கொண்டிருக்கும் பொழுது சரி ஏதோ ஒரு பெண்ணாகப்பட்டால் மகனே மகனே ஆபத்து ஆபத்து என்று அழைத்த வண்ணமாக இருக்கின்றது. அதற்கு முன்பதாக கொல்லிமலை காட்டிலே குடிகொண்டிருக்கும் பொழுது என்னை நாடி பல கோடி பக்தர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள்? என்ன நேர்த்திக்கடனுக்காக வருவார்கள். எப்படி? கருப்பா, என்னுடைய குடும்பத்திலே மாங்கல்ய செல்வம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். சரி, அவர்களுக்கு நீ நீ மாங்கல்யம் தர வேண்டும் என்று என்னிடம் முறையிடுவார்கள். கருப்பா, அது மட்டுமா, என்னுடைய குழந்தை செல்வத்துக்கு குழந்தை செல்வங்கள் இல்லாமல் நீண்ட நாட்களாக வாழ்ந்து வருகிறார்களே, குழந்தை செல்வம் தர வேண்டும். அவர் தந்து விட்டார், என் கையில் உள்ள காவி உனக்கு தருகிறேன் என்று என்னிடம் நேர்த்திக்கடனாக வைப்பார்கள். டேய், காவியாகப்பட்டது, இந்த கருப்பால் குடிக்கப்பட்ட காவியாகப்பட்டது. என்னென்ன காவி, எப்படி குடிக்கப்பட்டவன், மாடு, கோழி, பன்றி, எருமக்கடா, பன்றி, மச்சமெல்லாம் விளையாட்டுக்கடா. அப்படி குடிக்கக்கூடிய கருப்பன், அது மட்டுமா கருப்பா, என்னுடைய குடும்பத்தில் அனைத்தும் வந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் கருப்பா. அந்த பேய் பேசாதை, இந்த கருப்பன் எல்லையில் வந்தால் அடித்து விரட்டி ஓட்டி அழைக்கக்கூடிய இடமாகப்பட்டது. சுருட்ட புளிய மரம், நவமரம், முச்சந்தி, கண்ணெல்லாம் புத்துக்கல்ல அழைக்கப்பட்டவன் இந்த கருப்பன். அப்படி அடைத்தாலும் கூட என்னை பார்த்தால் விரட்டுவேன். எப்படி விரட்டுவேன்? அடாத பேய்களெல்லாம் கப்ப வந்தா அடிப்பவண்டா
அப்படி இருந்தாலும் கூட ஏன் அண்ணன் அந்த நார்த்தாமலையில் கூத்தாட்சி வல்ல கோரகத்தால் வனத்திலே அழைத்த பெண்ணாக பார்த்தாள். ஆபத்து ஆபத்து என்று அழைத்திருக்கின்றார். அங்கு செல்ல வேண்டும். நான் மட்டும் சென்றால் அது யார் என்று பார்க்க முடியாது. ஏன் அண்ணன் 18ஆம் பெரிய பொறுப்பு அழைக்க வேண்டும். எனது அண்ணன் எப்படி வருவார்? 18 படிக்கு அடைக்கலமாக இந்த மதுரைக்கு போற வாங்கி வாழ்ந்து வருகிறான் எனது அண்ணன் 18ஆம் பெரிய பொறுப்பன். எனது அண்ணன் நடைத்தால் நடைகளுக்கும் நாகமணி ஏசையிடும் அப்படிப்பட்ட பொறுப்பன் நம்ம ஒரு எல்லைக்கு வரக்கூடிய நேரம் இந்த இளைஞர்கள நேரத்தில் எனது அண்ணன் வரக்கூடிய நேரம் எப்படி எல்லாம் வருவார்? எடுத்து வைக்கிறோம் அண்ணனே ஆள்களுக்கு அப்படி இருந்தாலும் கூட எனது அண்ணன் வரக்கூடிய நேரத்தில் சின்ன குழந்தை கூட தூங்கக்கூடாது. இருந்தாலும் அக்கினியில் பிறந்து அக்கினியில் தோன்றி 18 மணிக்கு அடைக்கலம் காத்து வரக்கூடிய பெரிய பொறுப்பன் வருகிறார். எப்படி வருவார்? வராரு நம்ம கருப்பசாமி வராரு. வானத்துக்கு பூமிக்கின்றார் படிவம் தாண்டி வராரு. இவரங்கமடியில் கொல்லிமலை சின்ன கருப்பசாமியாக வேண்டும் என்று நடிக்கும் பாசத்திற்குரிய திண்டுக்கல்லை சேர்ந்த அன்பு அழகர் அண்ணன் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பற்றி மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எல்லாம் கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. சின்ன கருப்பசாமி எனக்காக பொன்னாடு பற்றி கௌரவப்படுத்திய அன்னவரது விளம்பம் எந்த முகமானாலும் பட்டி வெள்ள வெட்டி பாகலை கும்பத்துபால் வராமல் அன்னவரது விளம்பம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அந்த கொல்லிமலை சின்ன கருப்பனை நேற்றுக்கிறதாக வைக்கின்றேன். அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் வராறையா வராரு நம்ம கருப்பசாமி வராரு. கருப்பசாமி வராரு. வராறையா வராரு நம்ம கருப்பசாமி வராரு. வராறையா வராரு நம்ம கருப்பசாமி வராரு. தாண்டி வராரு. அண்ணா எங்க இருந்தாலும் அது சீக்கிரமாக ஓடி வர வேண்டும். இருவரும் சென்று நார்த்தாமலையில் கூத்தாட்சி வல்ல கோபுரகத்தாளை வளத்தில் அழைத்த பெண் யார் என்று அது சீக்கிரமாக சென்று பார்க்க வேண்டும். அண்ணா வாருங்கள், அண்ணா வாருங்கள். அன்பார்ந்த இந்த விழா கமிட்டியர்கள் தயவு செய்து கோயிலுக்கு போங்கண்ணே, கோயிலுக்கு போங்க. கருப்பசாமி ஒரு சாமியை பிடிக்க 20 பேர் வேணும். 2 சாமிக்கு 40 பேர் வேணும். பிடிக்கிறதுக்கு 40 பேர் கண்டிப்பா வேணும். தயவுசெய்து விழா கமிட்டியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. வெள்ள குதிரை ஏறி வீச்சர்வா கைப்பிடித்து மீசை முறுக்கி பல்கடித்து ஆங்கார கோபத்தோடு வருகின்ற நேரம் கருப்பசாமி வருகின்ற நேரம். கருப்பசாமி வருகின்ற நேரத்தில் சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி தூங்கக்கூடாது. கருப்பசாமி வரும்பொழுது தூங்கினால் நம்மை பிடித்த வீடை விலகாது. இந்த முன்னாடி தூங்குற அந்த பிள்ளைகளை எழுப்பிடுங்கப்பா, கோவிச்சுக்காம. வீட்டில்
வீட்டில் படுத்திருந்தாலும் சரி தாய்மார்கள் தயவு செய்து அப்படியே மேடைக்கு முன்னாடி வாங்க. நீங்க எத்தனையோ நாடகம் கூடாது.